1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர் வாசி. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. உண்மையாகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே தேவன் நம்ம மேல் பாராட்டின அன்பை நாம் அறிந்ததை பொறுத்ததுதான். என்ன சொல்கிறாங்கன்னா யோவான், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால தேவன் நம்மை எப்படி பிள்ளைகள் என்று அழைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா? அழைக்கப்படுவதனால அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், பார்த்துருக்கோமா? தேவன் நம்மை பிள்ளைகள் என்று எப்படி அழைத்தார்னு ஏதோ ஆண்டவரே நான் உன் பிள்ளைன்னு அப்படி ஆகிட்டோமா? எப்படி அழைத்தார் நமக்கு தெரியும், புரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நமக்கு அது சரியாய் நம்ம சொன்ன மாதிரி நம்ம கேட்ட மாதிரி எப்போவுமே நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். நம்ம நல்லவர்களாக இருந்தோம், நம்ம பரிசுத்தமாக இருந்தோம், தேவன் நம்மை அழைத்தார் கண்டு கொண்டாருன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஒரு சிலருடைய மனசில் ஆழமாய் தலைகீழ சுவிசேஷம் புரிஞ்சிருக்கு. நான் உண்மையாக இருந்தேன், நான் ஆண்டவர் என்னை அழைத்தார் தெரிந்து கொண்டார், அப்படி அழைத்தாங்க தெரிந்து கொண்டார். வேதம் அப்படி ஒருபோதும் சொல்கிறதில்ல. அப்போ இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டோம்னு நமக்கு புரியறதில்ல. சரி, அது இருக்கட்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் எப்படி அழைத்தார் நம்ம விளங்கியிருக்கோமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி ஆனோம்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி ஆனோம்? விசுவாசத்தினால. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாங்க. அவர் மேல், எவர் மேல் சொல்லுங்க? இயேசு மேல். அப்போ இயேசுவை இந்த உலகத்தில் எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க, கடவுள்னு சொல்கிறாங்க. அவங்களாம் பிள்ளைகளாகலே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் அழைக்கிறார். யாரோ நான் அழைக்கிறது, பக்கத்தில் இருக்கவங்க அழைக்கிறது இல்லை. அவளை அறியாமல் கூட அழைப்பாங்க. அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று புரியாமல் அவங்கள குறுகுன கண்ணில் அவங்க எப்படி இருக்காங்களோ பிறர் அப்படி தான் பார்ப்பாங்க. தங்களை எப்படி நிதானித்தாமல் பிறர் அப்படி தான் நிதானிக்க தெரியும். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் ஒருவரை அழைத்துக் கொள்ளுகிறதோ, மனுஷர்கள் ஒருவரை அழைத்துக் கொள்கிறதோ அல்ல. பிதாவானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெருசு. அந்த அன்பை எங்கே நம்ம பார்த்தோம்? சிலுவையில். பிதாவானவர் நம்ம மேலே பாராட்டின அன்பை நாம் சிலுவையில் பார்த்துருக்கிறோமா? அப்படி தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையிலே பலியிட்டு நம்முடைய பாவங்களுக்காய் பரிகாரமாக்கி அதன் மேல் நாம் விசுவாசம் வைத்து, யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எப்படி எழுதியிருக்கு? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்பட எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ஆண்டவர் என் இருதயத்தில் விசுவாசத்தை வைத்து என் மனக்கண்ணை திறந்தபோது நான் அவரை விசுவாசித்து, ஆமாண்டவரே, நீர் என் பாவங்களுக்காக மரித்தீர், பிதாவே நீர் என்னை பிள்ளையாக்க உம்முடைய சொந்த மகனை எனக்காக பலியாக்கினீர், சிலுவையில் அந்த கேடு அடைய செய்தீர், அவமானத்தை ஏற்றுக்கொள்ள செய்தீர், என் பாவத்துக்காக ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொன்னபோது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? பாவிகள் கையில். யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? நீதிமான்கள் கையில். தங்களை நீதிமான் என்று எண்ணின மத தலைவர்கள் கையில், தங்களை பக்திமான் என்று எண்ணின மத தலைவர்கள் கையில். இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு ஒருத்தர் நம்ம பகைக்கிறோமே ஏதுனால, நான் நீதிமான், அதனால தான். மனிதர் கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார். பாவமறியாத அவரை அப்படி ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசித்தோம். நாம் அவரை விசுவாசிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை அருளினார். விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் துவக்கினார். அந்த விசுவாசத்தினால நம்ம நீதிமான் ஆனோம். அதனால் தேவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அவர் நம்மை, நீ என்னுடைய பிள்ளை. என்னத்தினால? என்ன பிள்ளைங்கிறது எப்படி ஆனோம்?
அவர் குமாரனை நாம் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை நாம் விசுவாசித்ததுனால பிதாவானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்து அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு பெருசுன்னு பாருங்கள். நம்ம அப்படி பார்க்கணும் ஆண்டவரை. கடந்த நாட்களில் நான் சொல்கிறேன், பயப்படக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் தோன்றி மறுநாள் காணாமல் போகிற ஈசல் வாழ்க்கை அல்ல. அது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. அது ஒரு வார்த்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், தைரியமாய் விசுவாசமாய் என்னை தேவனுடைய கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவராலும் கூடாது. என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்த மக்களை ஒருவரும் தேவனுடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவு பாதுகாப்பாய் தைரியமாய் இருக்கு ஒவ்வொருவரும், எதை மொத்தமல்ல, ஒவ்வொருவரும் அவ்வளவு பாதுகாப்பாய் அவருடைய இரத்தம் எனக்கு இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பாய் அவ்வளவு பாதுகாப்பாய் அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னிலே ரட்சிப்பை ஆரம்பித்த நான் அதை நிறைவேற்ற கங்கணமாய் நான் இருக்கத்தாச்சு ஆசையாக இருக்கிறேன். உன்னை விட்டு விலகிறதுக்கு இல்லை, உன்னை நித்தியத்தில் நான் அடைந்த மகிமையை அடைய. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நான் நேற்று கூட நான் அப்படி யோசித்தேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு வாழ்வாய் மாறினது. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் தெரியும். காக்கா குருவி பறவைகளை கூட நீங்கள் பாருங்கள், எல்லாத்துக்கும் அது உள்ள ஒரு உயிர் இருக்குது. ஒரு செத்த மீனை பிடிச்சி ஓடுகிற தண்ணியில் போட்டிங்கன்னா அது என்ன செய்யும்? தண்ணியோட ஓடி அடிச்சுக்கிட்டு போயிடும். ஆனால் உயிருள்ள ஒரு மீனை தூக்கி ஓடுற தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன செய்யும்? எதிர்க்கும். ஒருவேளை அது முன்னேறுகிறதுல பிரச்சனை இருக்கலாம், அது முன்னேறி போகிறதுல லேட்டாகலாம். ஆனால் அது பின்வாங்கி தண்ணியோட என்ன செய்யாது? நான் பார்த்ததை சொல்கிறேன். அது சட 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 சடன்னு அடிச்சுக்கிட்டு அங்கேயே கூட நிற்கலாம், முன்னேறுகிறதுல தடை இருக்கலாம், ஆனால் அது பின்வாங்கி போகாது. ஏன்? அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜீவன் அந்த மறுபிறப்பினால வந்ததான தேவனுடைய வித்து ஒருவனுக்குள் இருந்தால் அவன் எப்போது முன்னோக்கி தான் இருக்கிறான். ஒரு மோட்டிவேஷன்ல தான் அவன் இருக்கிறான். அவன் முன்னோக்கி தான் பயணிக்கிறான். எப்போ பார்த்தாலும் அவனை உந்தி தள்ளுகிறது அந்த ஜீவன். பிள்ளைகள் பிறந்ததை பாருங்க. செத்த பிள்ளைக்காக நம்ம ஒன்றும் செய்யறதில்லை. ஆனால் உயிரோட பிள்ளை வயிற்றில் இருக்கும்போதே அட்மிஷன் நடக்குதா? இப்போ இருக்கா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. பிறந்துருச்சுன்னா அட்மிஷன் லட்சக்கணக்கான பெரிய பெரிய பட்டணங்களில் அப்படி தான் லட்சக்கணக்கான பணம் கொடுத்து அட்மிஷன் வாங்குறாங்க. என்னென்னு 2ஆவதுலேயே இவன் தோற்று போவான், கூட்டு வந்துடலான்னா 2nd ஸ்டாண்டர்ட்லேயே இவன் செத்து போவான்னா பெற்றோருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன கனவு வச்சுருக்காங்க? ஐஐடியில் படிப்பான், டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான்னு பிறந்த ஃப்ரம் டே 1. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த பிள்ளை உயிரோட பிறந்திருக்கு, இது 25 வயசு ஆகும், இது வளரும், இது படிக்கும், இது டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், இது பறக்கும். அவ்வளவு நம்பிக்கை இந்த எப்படி இதுக்கு வேகத்தில் பொல்லாத தகப்பன் தாய்க்கே இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. பரமபிதா தம்முடைய குமாரனுடைய ஜீவனை நமக்குள்ளே வைத்தவர் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே நம்ம மறுபடியும் பிறந்த அந்த ஜீவனை பெற்றவர்களாக இருந்தால் இந்த உலகத்தை எதிர்க்கத்தான் நாம் செய்வோம். நான் அப்படி போயிட்டேன், இப்படி போயிட்டேன், சர்க்கிள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் எதிர்க்கத்தான் செய்வான். அந்த உலகத்தை எதிர்ப்பான். அவன் உலகத்தை பகைப்பான், உலகம் அவனை பகைக்கும். அவனுக்கு இந்த உலகம் பாத்திரமா இராது. ஏன்னா அவனுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. அதை அவனை முன்னேறி உந்தி தள்ளி கொண்டு தான் போய்கிட்டு. நாம சொன்ன மாதிரி யாராவது சாட்சி சொன்னாங்கல்ல, நாம் அவரை கையை பிடிச்சில்ல,
ஒரு சிலர் அவர் கையை பிடிச்சிக்கிறோம் நினச்ச நேரம் விட்டுடுறோம். அப்புறம் எப்போமாவது 6 மாதம் காடு 6 மாதம் நாடு 6 மாதம். ஒரு சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கை சீரழிந்ததாக இருக்கிறது காரணம். அவர்கள் தங்கள் கை பிடிக்கிறாங்க, தேவையில்லைன்னா விட்டுக்குவாங்க. அப்புறம் பராக்க பார்த்துட்டு அப்புறம் எப்போமாவது வந்து பிடிக்கிறது இல்லை. தேவனே நீர் என்னை கெட்டியாக பிடியும், இறுக்கமாய் பிடியும். தேவன் தான் நம்மை பிடித்திருக்கிறார்னு விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் பிடிச்சாங்கன்னு அந்த பொடி போகிறதில்ல. எங்கே போகணும்னு ஆசையெல்லாம் இருக்கும். இதுக்கு மேலே நான் போகணும்னா போகலாம், ஆனால் அவர் என்னை விட்டு போகிறதில்லை. உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருப்பேன். எங்கே சொன்னாங்க? மத்தேயு 20. அதுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்தது? சுவிசேஷத்தை சொன்ன சீசருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்க வேணும்னு அழைச்சாங்க. அப்படியா இருந்தது? ஏதாவது சோர்ந்து போயிட்டாங்க அப்பா அழைத்தவர்? நீ வேணாம், நீ வேணாம், நீ போ, அப்படியா? நாளை கழிச்சாங்களா? எத்தனை குறைவுகள், எத்தனை டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அவருக்கு. ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் அவிசுவாசப்படுறீங்க? ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? நீ போயிருன்னு சொன்னாங்க. இல்லை, அவர் அழைத்தவர், அவர்களுக்குள்ள ஜீவனை கொடுத்தவர் அவர். இந்த ஜீவன் யோவான் 10:10 என்ன எழுதியிருக்கு? ஜீவன் உண்டாயிருக்கவும் திருடன் என்னத்தை திருட வர்றான்? விசுவாசத்தை. என்ன விசுவாசம்? என்னை அழைத்த தேவன் என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்த தேவன் முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். என்னை அழைத்த தேவன், என்னை உற்சாகப்படுத்துவர், என் தகப்பனவர். அவர் என்னை விசாரிப்பார், அவர் என்னை எப்படினாலும் திருத்தி என்னை நடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற விசுவாசத்தை திருட பார்க்குறார். திருடவும் கொல்லணும், அழிக்கணும், அதான் அவன் வேலை. ஆண்டவரை விட்டே பிரிக்கணும், அதான் அவனுடைய வேலை. அதுக்கு தான் வந்தான்னு சொன்னார். பிரித்து போட்டான் ஜனத்தை. 25,000 செத்துது, 23,000 செத்துது. பூமி பிளந்து கொஞ்சம் பேரை வாங்கி போட்டது. வனாந்தரத்தில் செத்தார்கள். அழைத்த ஜனம் விசுவாசம் இல்லாதனால வனாந்தரத்திலே செத்தார்கள். விசுவாசித்தவர்கள் கானானிலே பிரவேசித்தார்கள். அந்த விசுவாசித்த ஜனத்தை தான் ஆண்டவர் கெட்டியாக பிடிச்சிருக்காங்க. இப்போ அவர்களில் மிகுந்த நம்பிக்கையாக இருந்தாங்க. ஒரு மறுதளிச்ச யாராவது அப்படி நம்ம இங்கே உட்காந்துருக்கோமா? அவரை தெரியாதுன்னு எழுதியிருக்கு. அவனை தமிழ் எழுதிக்கிறது, அவனே தெரியாது. சத்தியம் பண்ணவும் சபிக்கும், அப்படி யாராவது இருக்கும்? அவரை தன் அன்பின் பார்வையினால தேவன் எவ்வளவாய் அன்பு வைத்தார் என்கிற அன்புனால் அவர் எடுத்துக்கொண்டாரா, விட்டுட்டாரா? நாம் போனால் போகலாம், யூதாஸ் தான் போனால் போகலாம். ஆனால் அவர் போகல. அவர் யூதாஸையும் அப்படி தான் பார்த்தார். எப்படி கூப்பிட்டாங்க? சிநேகிதனேன்னு சொன்னாங்க. நாம் போனால் போகலாம், எனக்கு சுயாதீனம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சுயாதீனமும் இல்லை. அவர் இப்போ நேசிப்பார், அப்போ நேசிக்க மாட்டார். 4 நாளைக்கு நேசிப்பார், 4 நாளைக்கு நேசிக்க மாட்டார். அவர் அப்படி இல்லை. எனக்கு 4 நாளைக்கு மூடு நல்லா இருக்கும், எனக்கு 4 நாளைக்கு மூடு நல்லா இருக்காது. 6 மாதம் அப்படி இருப்பேன், 6 மாதம் அப்புறம் காட்டில் இருப்பேன். 4 நாளைக்கு குடும்ப வாழ்க்கை குறித்து அக்கறையாக தோணுவேன், அப்புறம் அதுக்கு பிறகு என் இஷ்டம் போல் இருக்கும். அவருக்கு அப்படியெல்லாம் எண்ணம் கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை யாராலும் மாற்ற முடியாது. அவர் அனுபவிச்சது தான். நாம் மாறலாம். ஆனால் அந்த தெய்வம் இந்த சீசர்களை எப்படி மாற்றினாங்க? தலைகீழாக மாற்றி விட்டாங்க. நம்மையும் அதுக்கு தான் அழைச்சிருக்காங்க. நம்மையும் அதே நோக்கம்தான். இந்த அரிசி பருப்பு தர்றதுக்கு இல்லை, நம்மையும் அதே நோக்கத்தில் அவருடைய சாயலாகத்தான் அழைச்சிருக்காங்க. அவர் நம்மை இருக பற்றி பிடிச்சிருக்காங்க. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே, உங்கள் அன்பு எவ்வளோ பெருசு, அதை நான் அறிஞ்சிருக்கேன்னா. எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது, தாங்க மாட்டேன் அந்த அன்பை. எந்த அன்பை? சிலுவையின் அன்பை. நீ வேணா உணர்ந்து பாருங்கள். ஒரு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த சிலுவை காட்சியை கொஞ்ச நேரம் போட்டு பாருங்கள். இங்கே உட்காந்துருக்கிற ஒருவராலும் தாங்க முடியாது. அதுவே இப்படின்னா நேரடியாக நடந்தது தாங்காது அந்த அன்பு. அதனால தான் தேவன் அந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம், விளைவிக்க மாட்டோம், தாங்க மாட்டோம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை
நம்முடைய இருதயங்களிலே ஊத்துனாங்க. நம்முடைய இருதயங்களிலே புரிய வச்சாங்க, நம்முடைய மனதில் புரிய வச்சாங்க. தேவ அன்பு பரிசுத்த ஆவியினாலே அது கீழே எழுதி இப்போ தானே படித்தோம். துதிக்கும்போது பாவிகளாக இருக்கையில், துரோகிகளாக இருக்கையில், சத்துருக்களாக இருக்கையில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்கிற அன்பை, அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியாததுனால முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொஞ்சம் விலகி சொல்லணும். ஆண்டவரே தான் சொன்னாங்க, நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொன்னால் தாங்க மாட்டேன், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் இருதயங்களில் பேசுவார், உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டதுனால அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறோம். அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது, தலைகுனிய வைக்காது. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில், அது இங்கே உட்காந்துருக்கிறதுல ஒரு 50 பேர் இருந்தால் சந்தோஷம்தான். மறுபடியும் பிறந்தவர்கள் நான் சொல்கிறேன், விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கலாம். மறுபடியும் பிறக்கிறதுக்காக இங்கே வருகிறவர்கள் வரலாம், சந்தோஷம். ஆனால் மறுபடியும் பிறந்தவர்கள் ரொம்ப சொற்பமாக பேராக இருக்கலாம். இருந்தாலும் அந்த மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தான் ஒரு விஷயம் புரியும். மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வித்து சுபாவம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் எதிர்க்கிறான். எப்போ பார்த்தாலும் பாவத்தை எதிர்க்கிறவனாக இருக்கிறான். உலகத்திலிருந்து தேவன் அவனை பிரித்தார் என்று அவன் அறிந்திருக்கிறான். அதனால் உலகத்தில் இப்போ இணைக்கிறது இல்லை. அவன் தேவன் பிரித்ததை இணைக்காது இருக்க கடவன். கல்யாணத்தில் தானே சொல்லுவாங்க, தேவன் இணைத்ததை, இப்போ தேவன் பிரித்ததை மனுஷனை இணைக்காது இருக்க கடவன். தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரிச்சிருக்கிறார். இப்போ மனுஷன் போய் இணைச்சக்கூடாது, இணைக்கக்கூடாது. தேவன் இடித்ததை மனுஷன் கட்டக்கூடாது. நாம் கட்டுகிறோம்னா நம்ம மறுபடியும் பிறந்ததில் கோளாறு இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் நம்மளை உந்தி தள்ளுகிறது இல்லை. குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அவன் பின்மாறுகிறது இல்லை. அவனை பிசாசு ஒன்றும் தொடுகிறது இல்லை. அவன் தேவனால் பிறந்தபடினால் பொல்லாங்கனவனை தொடான். அவ்வளவு மறுபிறப்புக்கு தேவன் அந்த ஜீவனுக்கு வல்லமை உண்டு, அது ரட்சிக்க வல்லமை உண்டு. கிறிஸ்துவை போல மாறணும் என்ற ஒரு தவிப்பு இருந்துகிட்டே தான் அவன் உள்ளத்தில் இருக்கும். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8. இந்த பூமியே சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுவதற்காக. 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. மேலே எழுதியிருக்கு, சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. 19 வெளிப்படும்படி, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும்படிக்கு. அந்த தேவனுடைய புத்திரர்களை குறித்து 23ஆம் வசனம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. நாம யாரு? மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளை, தேவனுடைய ஆவியினால் பிறந்தவன். ஆவியின் முதற் பலனை பெற்றவன் அவன். முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஒரு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையினுடைய தவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, அவன் இந்த சரீர மீட்பு எப்போ உண்டாகும், எப்போ நான் மீட்கப்படுவேன், எப்போ ஆண்டவர் வருவார், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எப்போ என்ன தேவன் விடுவிப்பாங்க. அவனுக்குள்ள ஒரு தவிப்பு, ஆழமான தவிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அவன் ஆவியை பெற்றதுக்கு அடையாளம். அவனுக்கு அந்த தவிப்பு இல்லை. இந்த உலகத்தில் பலதை குறிச்சும் ஒரு தவிப்பு இருக்கு. மறுபடியும் பிறக்காத பிள்ளைகளை பற்றி நான் பேசிக்கிட்டல, மறுபடியும் பிறந்தவர்களுக்கு வேற எதை குறிச்சும் தவிப்பு இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் குறித்து ஒரு தவிப்பு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் கேட்டு பாருங்க, மறுபடியும் பிறக்காதவர்களுக்கு இருக்கிற தவிப்பை.
ஒரு இந்த தவிப்பு மட்டும் இருந்ததுன்னா அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது. பாக்கியெல்லாம் கூட கொடுக்கப்படும். மற்ற தவிப்புகளெல்லாம் தேவன் பார்த்துவாங்க. நான் தவிக்க தேவையில்லை. நான் இப்போ தவிக்க வேண்டியதெல்லாம் என் சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் எனக்கு வரணும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரன். அந்த தேவனுடைய புத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல ஆகிறதுக்கு எனக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு. எல்லா சூழ்நிலைகளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தவிப்பு இருக்கு. எல்லா இடத்துலும் ஒரு தவிப்பு இருக்கு. அடுத்த வசனம், அந்த நம்பிக்கையினாலே, எந்த நம்பிக்கையினாலே? தவிப்பு இருக்குல்ல, நமக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்குல்ல, புத்திர சுவீகாரம் வெளிப்படுவதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம்ல, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே ஒரு தவிப்பு தான் நம்மை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது. தேவ மகிமை, தேவ புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்பி அல்ல, காணப்படாததே நம்பி நாம் வாழுகிறோம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மறுபடியும் பிறந்திருந்தா அவனுக்குள்ளே வந்த ஜீவன் எப்போதும் கிறிஸ்துவை போல மாறணும்ன்ற ஒரு தவிப்பு ஆழமாக இருக்கும். குறைகள் இருக்கலாம். நாம் அந்த தவிப்பில் குறைபடலாம். முழுமையாக யார் இங்கே முழுமையாக அடையலை. நான் நேரத்துக்கு யோசித்தேன். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்ல, எனக்கு மேலே ஒரு சின்ன ஒரு 50 வாட்ஸ் 100 வாட்ஸ் பல்ப் இருந்தால் வெளிச்சம் எவ்வளோ தூரம் இருக்கும்? இதெல்லாம் இதெல்லாம் இருட்டு, அப்படியே இருட்டு. என் மேலே ஒரு 100 வாட்ஸ் பல்பு இப்படி அடிக்குதுன்னா என்னை சுற்றி எவ்வளோ வெளிச்சம் இருக்கும்? சும்மா கொஞ்சம் தூரம், பாக்கி எல்லாம் இருட்டாகும். இன்னும் இந்த பிரகாசம் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இருட்டு போகும், என்னை சுற்றி வெளிச்சம் அதிகமாகும். இன்னும் அதிகமான வெளிச்சம் அதிகமாய் ஆனால் என்னை சுற்றிய வெளிச்சம் அதிகமாகும், இருள் ஓடி சுற்றி போய் ரவுண்டாகிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகம் நம்மளை எப்படி தேவன் ரட்சித்தாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அவிசுவாசப்படுகிறவர்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி போட்டுட்டார். 4ஆம் அதிகாரம். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானும் அவருடைய மனதை குருடாக்கிட்டான், விசுவாசம் இல்லாதனால. 6ஆம் வசனம், இருளில் இருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் தேவன். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளியை எங்கள் இருதயங்களில் தேவன் பிரகாசித்தார். அவருடைய வாழ்வை எங்களுக்கு தந்தார். அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. நம்ம வாழ்க்கை மேலே ஒளி நான் வெளிச்சத்திலேயே நான் நிற்கணும், அங்கேயும் நான் போகக்கூடாது. அந்த வெளிச்சம் அதிகமாகி என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் 4 பக்கமும் செதறி ஓடி போகும். இன்னும் அதிகமாய் அவர் பிரகாசிக்க என்னை சுற்றி இருக்கிற பிரகாசம், தேவ வெளிச்சம், தேவனுடைய வாழ்வு, அவரை அறிகிற அறிவு, அவருக்காய் வாழுகிற வாழ்வு, பரிசுத்தம், நீதி எல்லாம் அப்படியே என்னை விரிவாய் வெளிச்சமய வாழ்க்கையில் மாறும். ஆனால் கடைசி என்ன இருக்கும்? ஒரு இருள், ஒரு ரவுண்டு அப்படி இருக்க தான் செய்யும். அங்கே ஒரு இருள், அது போகலை, இன்னும் அது போகும். நம்ம வாசித்தோம்ல 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நாம் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பார்த்துருக்கோமா? கூட்டத்தோடலாம் இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, தவறு. தயவுசெய்து அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்தவ வீட்டில் பிறந்த பிள்ளைகளை தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் அங்கே தான் தப்பு நடக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நோ ஒன் எஸ்கேப், யாரும் தப்பிக்க முடியாது. சாதாரண ஒரு விஷயத்தை யோசிப்பார். நான் ஒரு சும்மா 4ஆம் தரமான ஒரு குடும்பத்தில் பிறந்து 4ஆம் தரமான ஏனோ தரமான வாழ்கிற ஒரு தெருவில் வளர்ந்து சும்மா குடியும் வெறியும் கஞ்சாவும்
எப்படியோ கண்ணாபுரான பிள்ளைகள் இருக்கிறது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் அப்படி வச்சுக்கோ. ஜேசன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தாயின் தகப்பனுக்கும் பிறந்தவர். 2 பேரும் செத்து போனோம், 2 பேரும் அங்கே போய் நிற்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி. நீ நரகத்துக்கு போன்னு என்ன சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட? என்ன சொல்லுவேன்? நான் சொல்கிறது சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெயசனை மாதிரி என்னை ஒரு பக்தி உள்ள தாயின் தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா நான் இப்படி வாழ்ந்துடுவேன். நான் அங்கே பிறந்ததுனால அப்படிப்பட்ட பழக்கம், அப்படிப்பட்ட பாவியாய் நான் இருக்கிறேன். என்ன ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க வச்சுருந்தீங்கன்னா நான் அப்படி இருப்பேனா? நான் கேட்குறது நியாயம் தானே? தேவன் என்ன சொல்லுவாங்க? ஆமாம் ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களா? இல்லை, டேய் என்ன கேள்வி கேட்குறேன்? இவனுக்கும் நான் சலுகை காட்டல, உனக்கும் சலுகை காட்டல. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கிறது தான் சத்தியம். அவ்வளவுதான். இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நான் எல்லா மனுஷரையும் பாவத்துக்களை அடைச்சி போட்டுட்டேன்னு எழுதியிருக்கணும் தெரியுமா? எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக எல்லா பரிசேயர்களையும், பவுலையும், எல்லா மதவாதிகளையும், பரிசேயர்களையும், நீதிமான்களையும், ஜெபிக்கிறவர்களையும், பைபிள் படிக்கிறவர்களையும், சபைக்கு போகிறவர்களையும், தங்கள் நீதிமான் என்று எண்ணி பிறரை அற்பமாய் எண்ணுகிறவர்களையும், எல்லா மனுஷனையும், எல்லா மனுஷன் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக எல்லாரும் பாவத்துக்களாய் அடைச்சி போட்டுட்டேன் தெரியுமா? இப்போ பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? இலவசமாய். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். ஒரே வழிதான் வச்சிருக்கேன், பயப்படாத. நான் ஒன்றும் அநீதி செய்ய போகிறதில்ல. உனக்கும் அவனுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் வச்சிருக்கிறேன். எல்லாரும் 23ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 23. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாகப்படுகிறார்கள். இன்னும் ரோமரில் என்ன எழுதியிருக்கேன்? எல்லாரையும் பாவத்துக்கு கீழே நான் எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக எல்லா, அந்த அவசரம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? 3:10-11 இல்லையே? ரோமர் 11. நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமல் இறக்கம் பெற்றுள்ளது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் இன்று உங்களுக்கு கிடைத்த இறக்கத்தினாலே இறக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் யாரும் நான் கீழ்ப்படிஞ்சேன், என்னை ரட்சித்தா, நான் ஏற்கனவே கயரில் தொங்குனவெல்லாம் சொல்லிட்டு கூடாது. எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் தேவன். ஏன்? எல்லார் மேலும் இரக்கத்தை காண்பிக்க, அல்லது யாரெல்லாம் அந்த இரக்கத்தை கெஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கும்படிக்கு எல்லா மனுஷனையும் தேவன் பாவத்துக்களே அடைத்து போட்டார். ஆண்டவரே, நான் பாவி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். இவர் அந்த வீட்டில் பிறந்ததுனால ரட்சிப்பை கொடுக்க மாட்டான்பா, பயப்படாத. ஒரு நல்ல வீட்டில், கிறிஸ்தவ வீட்டில் பிறந்ததுனால ரட்சிப்பை நான் கொடுக்க மாட்டேன். ஒரு பிள்ளையும் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், சுபாவங்கள் மாற்றப்பட்டு இருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு தான். அது இல்லை ரட்சிப்பு. ரட்சிப்பு தேவன் கொடுக்கிற பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம். தேவன் ரோமர் 8:16 எப்படி இருக்கு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் இல்லை அதான் எப்படி இருக்கு? 8:16 யாருக்கா ஞாபகம் இருக்கா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்குது. இதெல்லாம் யாரோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம் அல்லது நான் நீதிமான் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரையும் பாவத்தின் கீழ் அடைச்சி போட்டார். யாரெல்லாம் நான் பாவி, என் பாவத்துக்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரே என்று யாரெல்லாம் ஒத்துக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. அப்படித்தான் நான் வச்சுருக்கேன். ஒன்றை நரகத்தை தள்ளவோ அவனை உள்ளே ஏற்றவோ அப்படியெல்லாம் இல்லை. அப்படி நான் செய்ய மாட்டேன். நீ அப்படிலாம் ஒன்றும் பயப்படாத. இவனும் என்னை விசுவாசித்தால் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும், நீயும் என்னை விசுவாசித்தால் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். இவனும் இயேசுவை விசுவாசித்தாதான் ரட்சிப்பு, இவனும் இயேசுவை விசுவாசித்தாதான் ரட்சிப்பு. இது குடும்ப பிறப்பு, படிப்பு, அந்தஸ்து, நீதிமான், பரிசேயன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் குப்பை, இதெல்லாம்
குப்பைன்னு தள்ளி விட்டுட்டார். இது ரட்சிக்காது. அவரை பரிசேயனாக இருந்தபோது அவர் ரட்சிக்கப்படலை. நீதிமான் அவர் நினைச்ச போது ரட்சிக்கப்படலை. எபிரேயர் பிறந்த எபிரேயனால அவர் ரட்சிக்கப்படலை. இஸ்ரவேல் வம்சத்தானால் அவர் ரட்சிக்கப்பட்டாரா? இல்லை. பாவின்னு உணர்ந்த போது ரட்சிக்கப்பட்டார். அது பவுலுக்கும் ஒன்று தான், நமக்கும் அதுதான். தேவனே, அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. உங்கள் அன்பை அறிந்து நான் விசுவாசித்து தைரியமாக இருக்கட்டும். இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாய் பிரகாசித்துக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, பயப்படாதீங்க. இன்னும் அதிகமாக அவருடைய முகத்தில் உள்ள ஒளி நம்மேல் அதிக இருதயத்தில் பிரகாசித்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகுது. அதான் ஆகணும். அப்படி தான் எழுதிருக்கு வேதத்தில். நீதிமானுடைய பாதை சும்மா செய்த பாவத்தையே செய்துக்கிட்டு, நம்ம இப்போ சாட்சி கேட்டோமே, சண்டை வரத்தான் செய்யும். அப்புறம் அதுக்கு பிறகு வருது பாருங்க, ஒரு என்னது, அதுக்கு பிறகு ஒரு சமாதானம் வருது பாருங்க, சிலுவையிலிருந்து புறப்பட்டு. அப்படியா? அப்படி இல்லை. ஒரு சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியே வருது சமாதானம். அடிச்சுக்க பிடிச்சிக்கொண்ட பிறகு ஒரு சமாதானம். என்ன சமாதானம் வருது? சில குடும்பங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கு. நைட்டு சண்டை, காலையில் சமாதானம் ஆகும். அது ஒரு சமாதானம். ஆனால் தெய்வீக சமாதானம் அது இல்லை. சண்டை போடுறது இல்லை சமாதானம். சண்டை போட்ட பிறகு ஒரு சமாதானம் யார்? எங்கேயும் பக்கத்தில் கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நேற்று சண்டை சார், காலையில் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிரிஞ்சுட்டோன்னா. அப்படியா? இல்லை, அங்கேயும் சமாதானம் தான். அது என்ன சார் செய்கிறது? சோறு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம்ங்கிறது ஏதோ இப்படி அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டோம், அப்புறம் நாங்கள் ஒப்புரவானோம், மன்னிப்பு கேட்டேன், அப்புறம் நாளைக்கு அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம், அப்புறம் மன்னிப்பு கேட்டேன், இப்படி ஒரு சமாதானம். இதெல்லாம் யார் கொடுக்குற சமாதானம்? பேய். தேவன் கொடுக்குற சமாதானம் அப்படி இல்லை. தேவன் கொடுக்குற சமாதானம் சிலுவையின் மூலமாக. இப்படி சமாதானத்தை உண்டு பண்ணின்னு எழுதியிருக்கு எபேசியர்ல. எப்படி? சிலுவையில் இருதரத்தாரை ஒன்றாக்கி இப்படி சமாதானம் பண்ணினார்னு எழுதியிருக்க ஆண்டவர். ஒருவருக்கொருவர் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார்னு புருஷனும் மனைவி சிந்திக்கிறாங்க. மனைவி நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். புருஷன் என்ன சொல்கிறார்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் இந்த சமாதானமான வாழ்க்கை நான் வாழ்கிறேன். இது நான் இல்லை, நான் உண்டு பண்ண சமாதானம் அல்ல. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் இப்போ சமாதானத்தை காத்துக்கிறேன். நான் உருண்டு பரண்டு இல்லை. ஆளை பார்த்தாலே முரட, எப்பமோ விட்டுட்டு போயிருக்கணும். இப்போமா அந்த முரட்டுத்தனம்லாம் ஒன்றும் போகல. சரி, ஏன் அந்த சமாதானமா? இல்லை, அந்த சமாதானம் இல்லை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி நான் விசுவாசிக்கிறேன். நான் மரித்தவன் ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவன் ஆண்டவரே, நான் இல்லை, நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறதுனாலே ஒரு சமாதானம் உண்டாகுது. இப்போ அப்படி விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறார். விசுவாசத்தினால அப்படி நீதிமான் பிழைக்கிறான். விசுவாசத்தினால மரிக்கிறான். விசுவாசத்தினால அவன் வாழுகிறான். அவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான், நான் மரித்தவன். அவன் பிழைக்கிறதே இல்லை, வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான். யாரை பிழைக்க விடுகிறது இல்லை? அவனை அவன் பிழைக்க விடுகிறதே இல்லை. நான் அல்லன்னு சொல்கிறான். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு சொல்கிறான். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றி விசுவாசத்தினால நான் பிழைக்கிறேன். அவங்க தான் கிறிஸ்தவங்க. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யோசிக்கிறோம் எத்தனையோ முறை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியிலிருந்து உந்தி தள்ளுகிறது இல்லைங்க. வெளியிலிருந்து உந்தி தள்ளுகிறவர்கள் வாழ்க்கையெல்லாம் நிற்கும் கொஞ்ச நாளில். உங்களுக்கே புரியும். 4 நாள் 10 நாள் சபை கூட வரலன்னா அது நின்றுடும். ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம டிசிப்ளின் பண்ணோம்னா நம்ம காரியங்கள் நின்றுடும்.
இதெல்லாம் வெளியே இருந்து உந்தி தள்ளுகிற ஒன்று. இந்த வாழ்க்கை செல்லாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியே இருந்து உந்தித்த, இதெல்லாம் வெளியில் ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான், ஒரு மாறல் ஹெல்ப், அவ்வளோதான். உள்ளே இருந்து உந்தி தள்ளும்படிக்கு நம்ம சபை கொடுக்குறோமே தவிர வெளியிலிருந்து உந்தி தள்ளுகிறதுல, நம்மை உள்ளே இருந்து உந்தித்தள்ள, ஆவியானவர் நம்மை உந்தித்தள்ள, தேவ அன்பு நம்மளை உந்தித்தள்ள ஞாபகப்படுத்துகிற ஒரு இடம் தான் சபையை தவிர, இப்போ சபை கூடனா கலகலான்னு இருக்கத்தாச்சு, நமக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி தகன்னு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்ன, அதுதான் யதார்த்தம். அது உள்ளே இருந்து உந்தி தள்ளணும். அப்போஸ்தலன் பவுலுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பு என்னை, அந்த சிலுவையின் அன்பு, அறிவு கெட்டாத அந்த அன்பு, தேவ அன்பு, சிலுவையிலே காண்பித்த அன்பு, பிதாவின் அன்பு, அந்த அன்பு என்னை, கிறிஸ்துவின் அன்பு என்னை, தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் காண்பித்த அன்பு என்னை நெருக்கி தள்ளுது. அதனால தான் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறேன். அதனால தான் எனக்காக வாழலை. அப்படி தான் அருமையாக எழுதியிருக்கு. பிழைத்திருக்கிறவள் இனி தங்களுக்கென்று பிழைக்கவே அது விடுகிறதில்லை. அந்த அன்பு சதா போராடு. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்ம ஏதோ விட்டு விடுறதுக்காக வந்தவர் அல்ல. யாக்கோபின் புஸ்தகம், நமக்குள்ளே வந்திருக்கிற ஆவியானவர் ஒரு விஷயத்தை 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில விஷயங்களை பேசுகிறார். யுத்தங்களும் சண்டையும், குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், இச்சித்து, 2வது வசனம், இச்சித்து கிடைக்கல, கொலை செய்தும் பொறாமை உள்ள, இதெல்லாம் காரியங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே வருகிறார். விண்ணப்பம் பண்ணியும், 3ஆம் வசனம், விண்ணப்பம் பண்ணியும் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிச்சுக்கிட்டே கிடக்கிறோம். தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளலை. சபைக்கு வந்த பிறகு சபையில் இருக்கிறோம் நாம். ஆனால் ஆவியானவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. அவர்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி வார்த்தையினால் அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு தான் இது எழுது. எப்படி எழுதியிருக்கு? உபசாரிகளே, 4ஆம் வசனம், 4:4, உபசாரிகளே, உலக சினோகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நீங்கள் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கன்னிகை நீங்கள். இப்படி வேற சிந்தையாய் இங்கே மேலே எழுதியிருக்கிறபடி இப்படியெல்லாம் இருக்கிறது உபசாரம்னு உங்களுக்கு தெரியாதா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைக்கிறான். தேவனை பகைக்கிறான், அவன் வெறுக்கிறான். அவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிற ஒருவன் தேவனை பகைக்கிறான். அப்படியே அவனை விட்டுட்டு நீ எப்படியும் போகணும் இல்லை தேவன். அடுத்த வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனம், நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர். அப்படித்தான் எழுதியிருக்கு. நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறான் என்று வேத வாக்கிய வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? இல்லை. அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இப்படி உபசாரிகளாய் தேவனுக்கு விரோதமான பகைக்கு போகிறவர்களாய் அவர் இருந்தார். அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாய் இருந்து அவர்களை திருத்தி, அவர்களை ஆழமான வார்த்தையை போட்டு அவர்களை பேசி உணர்த்தி அவளை திருப்ப வைராக்கிய வாஞ்சியாகத்தான் அவர் இருக்கிறார். அவர் ஏனோ தானே விட்டுட்டு போகிறதுக்கு அவர் வரல, ஒருபோதும் வரல. நம்மை அங்கே கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் அவருடைய ஆழமான விருப்பம். தேவாதி தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஆழமான விருப்பம் அநேகம் பிள்ளைகள் மகிமையில் வந்து சேரணும். அதுதான் அவருடைய விருப்பம். அதற்காக எந்த பாடுகளே அவர் ஏற்றுக்கொண்டவர். விட்டுட்டு போக வந்தாரா? இல்லை. யாரெல்லாம் விசுவாசித்து அவர் பிள்ளையானோமோ, குறைவுகள் இருக்கலாம், விட்டுற மாட்டார், ஒருபோதும் விட மாட்டார். நான் விட்டுட்டு போனால் ஒழிய அவர் ஒருபோதும் என்னை விடப்போகிறதே இல்லை. வைராக்கிய வாஞ்சியாய்த்தான் நமக்குள்ள இருக்கிறார். நான் அவரை பகைக்கலாம், அவர் அதனால் என்னை பகைக்கிறது இல்லை. நான் வெறுக்கலாம், அதனால் அவர் என்னை பாருங்கள். பிள்ளைகளை பாருங்கள். நான் நேற்றை கூட அப்படித்தான் பிள்ளைகளை பாருங்கள். என்ன கஷ்டம், என்னாமெல்லாம் பிள்ளைகள் ஏதாவது நடந்திருக்கு விட்டீங்க. வியாதி வந்தபோது சரி செத்து தொலைதுன்னு விட்டுருக்கோம். பிரச்சனைகள் பண்ணின போது ஏதாவது அன்பை குறைச்சிருங்க. தாய் தகப்பனும் தாயிலும் மேலான தாய் மறந்தாலும் உன்னை மறக்காதவர்னு சொன்ன ஆண்டவர். நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை அழைத்தவர் நான், உன்னை ரட்சித்தவர் நான், உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை வந்திருக்கிறவன் நான், உன்னை கரம் பிடிச்சு நடத்துகிற தேவன் நான், உன்னை விட்டு விட மாட்டேன். பயப்படாத, கலங்காத.
உன்னை நித்தியத்தில் கொண்டு போக சேர்க்கிறதுக்காக என்னை நானே ஒப்பு கொடுத்துருக்கிறேன். உனக்காக பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள மகனாய் மகளாய் நீ அங்கேயே நிறுத்துகிறதுக்காக என்னை தானே உனக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் பின்வாங்கலை, நீ பின்வாங்காத, சோர்ந்து போகாத. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கு? என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை நீ சோர்ந்து போகாத. எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க? உன்னை மகிமுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியாய் கொண்டு போய் நிறுத்த அவர் சிக்ஷிக்கிறார். தகப்பன் சிக்ஷாத புத்திரன் உண்டோ? சில சிக்ஷைகளெல்லாம் சும்மா ஏப்ப சாப்பியாக இருக்காது, கொடுத்தாலும் செமையாக இருக்கும். நம்ம அப்படி இப்படின்லாம் யோசித்தா சிலருக்கு தட்டுற மாதிரி இருக்கும், சிலருக்கு குடித்தா அடி வாழ்நாளில் மறக்காது. ஏன்? நரகத்தில் போடுவா. எங்கே கொண்டு சேர்க்கணும்? மகிமையில் அநேகம் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும். அவருக்கு கிடைச்சது மசலேசாவா? ஏப்ப சாப்பியான அடி இல்லை, அது மரணம். இப்படித்தான் நம்மை ரட்சித்தார். நம்மையும் சேதமில்லாமல் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஒன்றும் சேதம் இருக்காது. சாத்தான் சுடகில் புடைக்கிறது போல் புடைச்சா மல்கியாவில் சகரியாவில் எழுதியிருக்கு. பதரெல்லாம் என்ன செஞ்சிடும்? அதுக்காக தான் புடைக்கிறாங்க. புடைச்சிருவாங்க. நம்மளை பயப்பட தேவையில்லை. எங்கே போகிறதுக்காக? நான் உதச்சிக்கிட்டே இருந்தேன்னா உதச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் அவருடைய கருணையும் இரக்கத்தையும் அவருடைய சிக்ஷையின் மனதார நான் கண்ணை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும். நான் பணியாத மாடு. ஒரு தடவை சொன்னாலும் புரியாது. நான் என்னை போல சுயநீதிக்காரன் ஒருவன் இல்லை. என்னை உடைச்சி உருவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமுள்ள சன்னிதானத்தில் என்னை மகிழ்ச்சியோடு கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம அர்ப்பணித்தோமானால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்காங்க. ஏனோ தானோன்னு இல்லை, கொண்டு போய் சேர்ப்பேன்னு தான் இருக்காங்க. சீசர்கள் அப்படி இருந்தாங்களா இல்லையா? அக்கறைக்கு போகும்னு அழைச்சது யாரு? கொண்டு போய் சேர்த்தாங்களா? இந்த உலகத்தை கலக்குள்ள அவங்கள மாற்ற வேண்டும் சொன்னதில் மாற்றம் வந்துச்சா? மாறவே மாறாது. அழைத்த தேவனிடத்தில் மாற்றமே கிடையாது. நம்மிடத்துல மாற்றம் வரலாம். அழைக்கப்பட்ட பிள்ளைகளை, அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. விசுவாசிக்கலையா? அதை பற்றி பேச்சு நமக்கு இல்லை. விசுவாசித்த நாமும் இளைப்பாறுதலில் பிரவேசி. அவ்வளோதான். அப்படிப்பட்ட மகிமையான தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். நாம் பிரியமானவர்கள். எபேசியர் புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? பிரியமானவருக்குள் நமக்கு தந்த தம்முடைய கிருபைன்னு எழுதியிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் எப்படி எழுதியிருக்கு? பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுள்ளாய். இப்போ நம்ம ஆராதனை நேரத்தில் நான் யோசித்தேன், ஆராதனை நமக்கு சந்தோஷமாக இருந்தது, நமக்கு பிரியமாக இருந்ததுன்னு இருக்கக்கூடாது. அது ஆராதனை அல்ல, அது சபை கூடுதலும் அல்ல. இது என் தேவனை பிரியப்படுத்தினதா? நான் பாடினதோ, நான் பேசினதோ, நான் தேவனை ஆராதித்ததோ அவரை பிரியப்படுத்தினதா இருந்ததா? அதுக்கு பேர் தான் துதி ஆராதனை, சபை கூடுதல். இன்றைய சபை கூடுதல் அவருக்கு பிரியமானதா இருந்தால் அவரை பிரியப்படுத்தினதா? என்னை பிரியப்படுத்தினதா? இல்லை, யாரையும் பிரியப்படுத்தினதில்லை. அவரை பிரியப்படுத்தினதா? அவர் மகிமைப்பட்டாரா? அப்படிப்பட்ட சிந்தை கொண்டவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவங்க. எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு சபைக்கு போனது ரொம்ப நல்லா இருந்தது, அது இல்லை. என் தேவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, என் தேவனுக்கு பிரியமாக இருந்தது, என்னுடைய தேவன் நாம மகிமைப்பட்டது, தேவன் சந்தோஷப்பட்டார். அதுதான் கிறிஸ்தவங்க. ஒரே ஒரு வசனம், பேதுரு புஸ்தகம். நம்முடைய அழைப்பு அருமையானது. நம்மை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவதை கேளுங்க. நாம் எப்படி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், கடவுளுடைய தயவை ருசி பார்த்த ஜனம்னா துர்க்குணம் பொல்லாப்பி இவைகளை புறங்கூறுதலை ஒழித்து விட்டு களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நமக்கு வாஞ்சியாக இருக்க தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைத்தவர்கள் நாம். ஆமென். அப்படி விசுவாசம் வைத்தவர்கள் நாம்.
ஜீவனுள்ள கற்களை போல, 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல, செத்ததல்ல, ஜீவனுள்ள கற்களை போல, ஜீவன் பெற்ற கற்களை போல, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில கற்களை போல, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறோம். தேவனுக்கு பிரியமான பலி ஆவியினால், ஆவிக்குரிய ஆராதனை. இது ஏதோ நான் பாடினேன், நான் அது இல்லை, என்னோட முடியறதில்லை. என் தேவன் பிரியப்பட்டாரா? என் குடும்ப வாழ்க்கையில் தேவன் பிரியப்படுவாரா? நான் பிள்ளைகளை வளர்க்குறதுல தேவன் பிரியமா? அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? என் புருஷனோட நான் பேசுகிறதுல தேவன் பிரியப்படுவாரா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? என் மனைவியை நான் நேசிக்கிறதுல தேவன் பிரியப்படுவாரா? என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? இப்படி பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம் தான். சும்மா ஊனமானதையும் நசல் கொண்டதையும் அல்ல கொண்டு செலுத்துகிறோம்னா, ஜீவனை எப்படி எதிர்க்க ரோமர் 12 அவயவங்களை ஜீவபலியாய் செத்ததாய் அல்ல. ஒரு சிலருடைய காரியங்கள் செத்ததாய் 5 நாள் இருக்கு, 6 நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உயிர் உள்ளதா இருக்கிறது போல நினைக்க பார்க்குறோம். இந்த படியை தாண்டினீங்கன்னா சாவு பிடிச்சிட்டு திரும்புவோம். வீட்டுக்கு போனாலும் அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவங்க மகள் நான், உம்முடைய தயவு, நீடிய பொறுமை, சாந்தத்தை நான் அறிந்த மகன், துப்புரவு உண்மையாக நான் இருக்கணும். களங்கமில்லாத ஞானப்பாலாக உம்முடைய திருவசனத்தின் மேல் நான் வாஞ்சியாக இருக்கணும். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாய், ஆவிக்கேற்ற பலி செலுத்த அழைக்கப்பட்ட குடும்பம் என் புருஷன், நான், என் பிள்ளைகள். ஆண்டவரே, எங்கள் மேலே கிருபையாய் உம்முடைய ஆவியை தான். அப்படிப்பட்ட வீடுகளிலும் அப்படிப்பட்ட சிந்தை கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை தேவனை உமக்கு பிரியமாக இருந்தது காய் ஸ்தோத்திரம். உம்மை பிரியப்படுத்த கொடுத்த வாய்ப்பு காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த வாய்ப்பு காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், எங்கேயும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாரா? ஆமென். ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை மற்றும் வாலிபர்களாக நாம் சொன்ன சாட்சிகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாச உள்ள ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த வாலிப சகோதர சகோதரிகள் சொல்லும்போது நான் இப்படி உணர்த்தப்பட்டேன். நான் எப்பொழுதுமே இப்போ எங்கள் அப்பா அம்மாவோட ஆவிக்கு எதிர்த்து இருப்பேன், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பேன், பாவத்தை செய்யறதுக்கு நான் பயப்பட மாட்டேன், துணிச்சலாம்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் திரும்பிடணும் ஆண்டவரை நான் மரியாதைனால்தான் நம்மளோட வாயில் இதயத்திலிருந்து இப்படி வார்த்தைகள் வருது. ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்றுகிற தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த சகோதரன் சகோதரி, என்னுடைய அறியாமையிலே நான் இப்படி சொல்கிறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை ஆண்டவருக்கு ஒப்புவித்து நம்ம சட்டுன்னு மனம் திரும்பிடணும். ஏதோ எங்கள் அப்பா அம்மா சபையில் இருந்தாங்க, அதனால் நான் வாலிபனா சபைக்கு போனேன், அதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். சபையில் உனக்கு போதித்த வார்த்தைகளை நீ கேட்டியா? ஆண்டவராக இயேசு உன்னிட்ட என்ன பேசினார்? சாக்கு போக்கு சொல்ல நம்ம வரவே இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா அப்படி, என் சூழ்நிலை அப்படி. நம்முடைய அழைப்பு அப்படி இல்லை. நாம் ஆண்டவரை தெளிவாய் தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே பேசினார். வாலிபர்களுக்கு முகாமுக்கு அழைச்சிட்டு போய் எவ்வளோ காரியங்களை வாலிபர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக இடைப்பட்டு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு சொன்னால் நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று விசுவாசித்து நாம் வாழ பழகணும். நம்ம கேட்டோம் ஒரு வார்த்தை, 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அதில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். முதல்ல எவ்வளவு பெருசு அந்த அன்புங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. உலகம் அந்த தேவனுடைய அன்பை அறியல. ஆனால் நீங்கள் நானும் இயேசு நமக்கு என்ன செய்தாருங்கிறத அறிந்திருக்கிறோம். இல்லாட்டி இனிமேலுக்காக நம்ம அறிய பழகணும். ஆண்டவரே, நீர் எனக்காக என்ன செய்தீங்க? அது படிச்சுக்கிட்டு 2ஆம் வசனம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்றும் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவர் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற நானும் நீங்களும். அவர் மேல் நான் தேவனுடைய பிள்ளை இல்லை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் வரும்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா ஆகும்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்க ஆண்டவரே,
என்னை நடத்தினவங்க, எனக்கு போதிச்சவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அவர் மேல் நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கேன். நானும் நீங்களும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல என்னுடைய நடக்க எல்லாவற்றிலும் நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, கடந்த காலத்தில் நான் அறியாமலும் தெரியாமலும் புரியாமல் இருந்த ஆண்டவரே, எனக்கு பாவம் என்னன்னு தெரியல ஆண்டவரே, என்னை பாவத்தை உணர்த்த நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவி தந்திருக்கிறீங்க. அதில் அடுத்தடுத்து எழுதிட்டு எப்படி 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனாலே பிறந்த பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும். அதுக்கு 9ஆம் வசனம், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆண்டவருடைய அந்த வித்து, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிச்சயித்திருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய சாயம், உங்களுடைய சுபாவம், உங்களுடைய வித்து என்னிலேயே தரித்திருக்கிறது. ஆண்டவரே, நான் பாவம் செய்யாமல் நீதிக்கு அடிமையாய் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிச்சிட்டீங்களே. நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்களுங்க. நாம் தெரியல, நமக்கு நம்முடைய அந்த அருமையை நமக்கு உணராததுனால நாம் ஆண்டவர் நேசிக்க தெரியல, ஆண்டவருடைய அன்பு என்னதுன்னு நமக்கு விளங்கலை. நான் இப்படி காலையில் எழுந்திருக்கும் போது இப்படி ஒரு இதயத்தை ஒரு வசனம் அப்படி கடந்து போனது. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை வச்சிருக்கிறீங்களே. 1 யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏதோ உலகத்தில் ஒரு சமாதானம், அது வேற. நிறைய பணம் இருந்தால், பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா, சொந்த பந்தம் நமக்கு ஒட்டி இருந்தால், அந்த சமாதானம் சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்கள் கொடுக்குற சமாதானம் அது வேறு சமாதானம் ஆண்டவரே. அது சந்தோஷம், நிறைவோ குறைவோ இல்லாமையோ இருக்கோ துன்பமோ பசியோ போதும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தோம்னா மெய்யாவே நம் ஆண்டவருக்கு பிரியமான பலி செலுத்தி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியுங்க. ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், இதை நான் காட்டிட்டு, மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம். நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் பேசி மலைப்பிரசங்கத்தில் பேசிட்டு அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் 5:12, உங்கள் பலன் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வழி வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காதால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் ஒரு விளக்கை கொளுத்தி நம்ம ஏதோ கட்டில் கீழேயோ நம்ம வீட்டில் போய் மரக்காலை போட்டு கவுத்தலாம் வைக்க மாட்டோம். விளக்கு கொளுத்துனா அது வெளிச்சமாக இருக்கணும், அந்த ரூமில் உள்ள இருட்டை போக்குறதுக்கு. ஆண்டவருடைய மலைப்பிரசங்கத்தில் ஒரு சொன்ன வார்த்தை பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணுமே. ஆண்டவரே, என்னுடைய கிரியைகளை கண்டு நான் ஆண்டவர் உங்களுக்குன்னு வாழ்கிற வாழ்க்கை அது வெளிச்சமாக இருக்குங்க ஆண்டவரே. அவிசுவாசியோ மற்ற உலகத்தவனோ அது கண்டு, ஓ இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் மெய்யாகவே இவருடைய பழைய வாழ்க்கை மாறி இன்னைக்கு அவர் அப்படி இல்லையே, அவர் வெளியில் சொல்லாட்டினாலும் மனசுக்குள்ளே சொல்கிற ஆளுகள் அநேகர் இருக்கிறாங்க. நீங்களும் நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஜனங்களாய் வாழணுங்க. இப்படி நாம் வாழ்ந்தோம்னா மெய்யாகவே நம்மளோட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, ஆண்டவரே எனக்கு பூமியிலே அல்ல ஆண்டவரே, பரலோகத்திலே மிகுந்த எனக்கு சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவரே. இயேசு அந்த பூமியில் இப்படி தாங்க வாழ்ந்தாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் நான் கடந்த நாளில் படித்து மிகவும் உற்சாகம் அடைஞ்ச சம்பவங்கள் இது. 27ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்து காரியங்களை செய்து வர்றாரு. அப்புறம் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. எப்படி அரைஞ்சாங்கன்னா இது நம்ம படிச்சுன்னா உங்களுக்கு அருமையாக புரியும். 30ஆம் வசனத்தில் அவரை துப்பி 28லேருந்து படிக்கிறான். அவருடைய வஸ்திரத்தை முதல்ல கழட்டுறாங்க. அவர் சிரசு மேலே ஒரு முள்முடியை அப்படி வைக்கிறாங்க. அவர் வலது கையில் ஒரு கம்பை கொடுக்குறாங்க. 29ல் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, ஆண்டவராக இயேசுவை அந்த பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி காரி துப்புறாங்க. ஆண்டவராக இயேசு மேல் அவரை அந்த கோலை எடுத்து, அவர் கையில் ஒரு கோல் கொடுத்தாங்க பாருங்க, மேலே இருக்க அந்த வசனம், அதை அவர்கிட்ட வாங்கி அதாலே அவரை அடிக்கிறாங்க. அடித்தார்கள்.
அவரை பரியாசம் பண்ணி அப்புறம் மேலிருந்த அந்த உடுத்தின அங்கேயை கழற்றி இப்படியெல்லாம் செய்து ஆண்டவரை அவமானப்படுத்தி சிலுவையில் அவர் அடித்து காரியங்கள் செய்து முடிக்கும் போது இப்படி சொல்கிறாங்க. அவர் இப்போ சிலுவையை தூக்கிட்டு போகிறாரு. 39 அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தலை நிமித்து இயேசுவை பார்க்குறாங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, இந்த ஆலயத்தை இடிச்சுட்டு 3 நாளில் கட்டுவன்னு சொன்னீரா இயேசுவே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை இகழ்ந்தார்கள், தூஷித்தார்கள். எவ்வளவு செய்கிறாங்க பாருங்க. அப்படி இவ்வளவு பாடுகளையும் பட்டு இயேசு சுமந்து போகிறார். சிலுவை சுமந்து போயிட்டே இருக்கிறாரு. தூஷிக்கிறாங்க, இறங்கி வாங்குறாங்க. எல்லாரும் அப்படி பரியாசம் பண்ணி காரியங்கள் செய்கிறாங்க. 42ஆம் வசனம் கடைசியில், இப்பொழுது சிலுவையிலிருந்து நீ இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்றார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே ஆண்டவராய் இயேசு சொல்றாங்க. அவங்க எப்பொழுதுமே தேவன் எனக்கு உதவி செய்வார். இயேசு இந்த பூமியிலே உங்களை போலவும் என்னை போலவும் வாழ்ந்து போய் பிதாவே சார்ந்து வாழ்ந்தாருங்க. எந்த சூழ்நிலையிலும் பிதாவை அவர் மறுதளிக்கவே இல்லை. எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவராய் இயேசு பூமியிலே வாழ்ந்து நடந்து காட்டுறதுக்காகவே இந்த வாழ்க்கையை அவர் அனுபவிச்சாருங்க. சிலுவையில் போகும்போதும் காரியங்களை செய்யும்போது அவர் ஒன்றுமே சொல்லல. எல்லாம் ஜனங்கள் சொல்கிறாங்க, பிதாவின் மேல் நம்பிக்கையே இருந்தானே, அவரே இறங்கி வந்து இவரை காரியங்கள் செய்யட்டும், அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரசிக்கட்டும், பிதா இயேசு மேல் பிரியமாக இருந்தால் ரசிக்கட்டும் சொல்கிறாங்க. அவருடைய கூட சிலுவையில் இருந்த எல்லாரும் அப்படி அவரை நிந்தித்தார்கள். ஆனால் இயேசு 43ஆம் வசனத்தில் எப்படி இருக்குன்னா, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது அவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். பிரியமாக இருந்தாரா இல்லையாங்க இயேசு? 3ஆம் நாளில் பிதா இயேசுவை உயிரோடு எழுப்பி விட்டார். இப்படி நம்மை உயிரோடு எழுப்பின அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்கு அவர் மேலே நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாதுங்க, குறையக்கூடாது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கு நன்றி ஆண்டவரே, என்னை கொன்று போட்டாலும் உங்கள் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யார் எப்போ சொன்னதுன்னு நம்ம யோசிக்கணும். இல்லாமல் சாதாரண ஆள் கிடையாதுங்க யோபு. பெரிய பணக்கார மனுஷன், எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்த மனுஷன். ஒரே நாளில் அவனுக்கு எல்லாம் நடக்குது. 13ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆ 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் அநேக காரியங்களை அவர் போகுது. அவர் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் அவரை அனுமதிக்கிறாரு. பிசாசிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு யோபுவை. யோபு சூழ்நிலையில் கடந்து போகிறாரு. கடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய காரியங்கள் அவர் பேசுகிறாங்க. பேசும்போது அவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு. 13ஆம் வசனம் 13 நீங்கள் மௌனமாக இருங்கள். அவனுக்கு புத்தி சொல்கிற, ஆறுதல் சொல்கிற சகோதரரை பார்த்து சொன்னீங்க, அமைதியாக இருங்க, மௌனமாக இருங்கள், எனக்கு வர்றது வரட்டும். நான் என் பருக்களினாலே என் சதையை பிடுங்கி என் பிராணனை கையிலே வைப்பானேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எப்போ சொல்கிறாரு பாருங்க, கடைசி இருளான காலங்கள். அவருக்கு வந்த வியாதி பலவீனங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவரோட நம்பிக்கை குறையவே இல்லைங்க. சொல்லிட்டே வர்றாரு, என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். சும்மா சொல்லிவிட முடியாது. என் ஆண்டவருக்கு முன்பாக நான் அப்படி செய்வேன். என் ஆண்டவரோடு என்னோட வழக்காட வாங்க ஆண்டவர் கூப்பிடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விசுவாச தைரியங்க. அவரோட அறியாமை காரியங்கள் இருந்தாலும் அவர் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் வாழ்ந்த மனுஷன், தேவனால் சுட்டி காட்டப்பட்ட மனுஷன் யோபு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, அவரே என் ரட்சிப்பு, அவரே என்னை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ற அருமையான வார்த்தைகள். அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரன் அவருடைய சன்னதியிலே சேரான். மாயம் பண்ணிட்டு நான் அகாகுஜுகா பண்ணிக்கிட்டு நான் ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்லிட்டு வரனால அவருடைய சந்நிதியிலே அங்கே நித்தியத்துக்கு நான் போகவே முடியாது. வேணா இங்கே சொன்னால் சபைக்கு வந்துட்டு போயிடலாம். எல்லா மனுஷரையும் ஏமாற்றிட்டு ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமையை ஓட்டுனா போதுங்கிற வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவரே, சபைக்கு வந்தாலும் வராவிட்டாலும் என் ஆண்டவராக இயேசு எனக்காக மரித்தாரே. இயேசு பிதாவின் மேல் நம்பிக்கையாக இருந்தது போல நானும் நம்பிக்கையாக வாழணுமே. எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய சமாதானம் என்னுடைய வாழ்க்கையிலே பெருகணும் ஆண்டவரே. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். நாம் பயப்படவே கூடாது. சூழ்நிலைகள் நமக்கு நல்லது, உபத்திரவப்பட்டது நல்லது. இதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். சும்மா காட்டு ஒளிவு மரமாக இருந்த என்னை ஆண்டவரே, நல்ல ஒளிவு மரத்துக்கு சாருக்கும் வேருக்கும் என்னை நீங்கள் பங்காக மாற்றுறீங்களே ஆண்டவரே. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும் ஆண்டவரே. என்னை உடைச்சி உருவாக்குங்க.
இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்திலிருந்து வருகிற வார்த்தைகள்ங்க. நான் இதை சொல்லிட்டு நம்மகிட்ட போயிடக்கூடாது. நமக்கு இல்லாமையிலும் வறுமையிலும் நோயிலும் பலகீனத்திலும் ஆண்டவரே, இந்த பலவீனத்திலும் உடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் ஆண்டவரே, என்னை தப்பு வைக்க உடைய வல்லமை இருக்கு போதும் ஆண்டவரே, நான் விசுவாசித்து வாழறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி நம்மளுடைய இருதயம் இப்படி இருந்தோம்னா நம்ம கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டாங்க. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன வார்த்தையை நம்பி அப்படியே அவர் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். நம்ம அங்கே அந்த சகோதரி ஸ்திரியை பார்த்து அவர் பேசுவார். 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இந்த இயேசு செய்த 2வது அற்புதம் செய்த இந்த 1ஆம் அற்புதம் செய்த இந்த சம்பவத்துக்கு பிறகு வரும் 47ஆம் வசனம். 4:47. இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டு, 46லேருந்து படிக்கிறேன். இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவிலிருந்து கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். ராஜாவின் மனுஷனுடைய மகன் வியாதியா இருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படி அவரை வேண்டிக் கொண்டான். ஜெபிக்க போறான், கேட்க போறாரு அந்த மனுஷன் இயேசுகிட்ட போய். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். உடனே ஆண்டவரை சொல்றாரு, இயேசுவை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எப்படி ஒரு சாதாரண ராஜாவோட மனுஷன் ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவரை சந்திச்சு, ஆண்டவரே, என்னுடைய மகன் சாக கிடக்கிறான், ஆண்டவரே, நீங்கள் வந்து குணமாக்க வாங்கினோடனே, ஆண்டவரே, நீ அற்புதம் அடையாளத்தை பார்க்காடி நம்ப மாட்டேங்கிறாரு. இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் பழைய வாழ்க்கை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. சரி போ, உன்னுடைய மகன் சுகமாக இருக்கிறான்னு சொன்ன உடனே நான் ஒன்றுமே கேட்கல, மறுத்து ஆண்டவருடைய சொன்ன வார்த்தை அப்படியே தன் இருதயத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, இந்த வாழ்க்கை என்னாலே சாத்தியமாக இருந்ததுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்க, என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்புறீங்க ஆண்டவரே, நான் பாவம் செய்யாமல் வாழ உங்களுடைய வித்து எனக்குள்ளாக இருக்குது, என்னை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி இது நீதி என்றும் இது பாவம் என்றும் என்னை கண்டித்து உணர்த்துறார் ஆண்டவரே, நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் விசுவாசித்து அந்த வார்த்தையை எடுத்துகிட்டே போகிறேன் ஆண்டவரே, போய் என்னுடைய வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து நான் வாழை அர்ப்பணிக்கிறேன். இப்படிலாம் நாம் சொன்னோம்னா நம்ம ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாருங்க. ஆவியானவர் நம்மோடு பேசுவார். சாமுவேல் படுத்து தூங்குறாரு. சாமுவேல் இளம் சின்ன பிள்ளை. சாமுவேலேன்னு கூப்பிட்டப்ப சாமுவேலுக்கு விளங்கலை. 2 முறை 3 முறை கூட்ட பிறகு ஏறி சொல்றாரு, ஆண்டவர் இன்னுமே கூப்பிட்டாரு, ஆண்டவரை போய் சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். அதுதாங்க தேவனுடைய சத்தம். உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சத்தத்தை எப்படி விளங்கிக்கிறதுனா, ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, கனவு மூலமாகவோ எந்த சூழ்நிலை மூலமாகவோ என்னை பேசி என்னை உடனுடைய செய்யுங்க. நான் சொல்ல காலைல ஏஞ்சேன், என் இருதயத்தில் தேவன் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. மெய்யாவே ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை வாழ எத்தனையோ தேவைகள் இருக்கு நமக்கு. இதெல்லாம் பெருசு கிடையாது. தேவைகளை விட என் தேவன் பெரியவர் ஆண்டவரே. நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. அதை விட எனக்கு என்ன பெரிய ஸ்லாக்கியம். எங்கேயோ கடந்த என்னை ஆண்டவரே கேட்பார்த்து கடந்தேன். விசாரிக்கப்படாமல் இருந்தேன். என்னை தேடி வந்து ரசித்துட்டீங்களே, நீரே என்னுடைய ரட்சிப்பு. என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். இதெல்லாம் யோபுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலைங்க. நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வாரம் 3 முறை 4 முறை 5 முறை எத்தனையோ சபை கொடுத்தலுக்கு நமக்கு விசுவாச வார்த்தைகள் அள்ளி வீசுறாங்க. ஆனால் நம்மளுடைய இருதயம் விசுவாசிக்க மாட்டேங்குது. நம்மளுடைய இருதயம் நம்ம கேட்டது போல தாயும் தாப்புன்னு சபையில் இருந்தாலும் நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன். சபைங்கிறது ஏதோ ஒரு நூதனமான இடம்னு சொல்லி நம்ம அப்படியே அல்ல தட்டக்கூடாதுங்க. சபைங்கிறது நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிற இடம். எப்படி பள்ளி படிப்பு 1வது 2வது 10வது வரைக்கும் படித்து 12 அது பிறகு காலேஜ் படித்தா அரசாங்க வேலைக்கு போக முடியும். அதுபோல் ஆண்டவரே, சபைங்கிறது நான் நித்தியத்துக்கு போகிற வழிகாட்டுகிற ஒரு இடம் ஆண்டவரே. நான் நித்தியவாசியாகி அந்த ஆண்டவரை சந்திக்க போகிற இடத்துக்கு என்னை இங்கே சபையை ஆயத்தப்படுத்துகிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு இப்படி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாய் தேரவே நாம் சபை கூடி அவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். அவருடைய சுபாவத்துக்கும் சாயலுக்கும் ஒப்பாகவே நாம் மாற அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆதியிலே தேவன் அப்படி படைச்சார். ஆனால் நம்ம தேவனுடைய சுபாவத்தை இழந்து பிசாசாய் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி, பாவங்களால் நம்மை கழுவி நீதிமான்களால் நம்மை மாற்றிவிட்டார்.
அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து வாழும்போது நம்மளோட வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையும் நம்ம மாறி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியுங்க. அப்படி சொன்ன உடனே அந்த மனுஷன் நம்பி போனான். அவன் போகும்போது எதுக்கு நடந்து வராங்க? அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கான அறிவித்தார்கள். அவன் தைரியமாக நடந்து போகிறான், ஒன்றும் பதட்டப்பட்டுலாம் போடல. நாளைக்கு செத்துருவான்னு கடந்த பையன் நம்பி போகிறான். எதுக்கு வந்து சொல்கிறாங்க? அப்பொழுது எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணமுண்டாகிட்டு அவன் கருத்தாக கேட்குறான். அவன் நல்லா ஆகிட்டான்னு சொல்லிட்டீங்களப்பா, எப்போ நல்லா ஆகிட்டான் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிட்டு என்று அவர்களுக்கு விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே, நேற்று இயேசுவை நான் சந்தித்தேனே அந்த 7ஆம் மணி நேரத்திலே இயேசுவின் வாயிலிருந்து உன் மகன் பிழைத்திருக்கான்னு சொல்லி போன்னு சொன்னாரே, என்னை விசுவாசத்தில் நடத்தின அந்த ஆண்டோடைய வார்த்தையின்படியே அவன் போனனே, அவ்வளோதாங்க. அதுக்கு பிறகு அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நான் தொடர்ந்து உங்களுக்காக வாழ்கிற ஆண்டவர் சொல்லி தொடர்ந்து வாழ்ந்துருப்பார். ஆனால் உங்களுக்கும் எனக்கு என்னன்னா நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, எல்லாமே சரிதான் ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துகிற வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவை நேசித்தது போல் என்னை நேசிக்கிறது உண்மையானால் நீங்கள் என்னை இயேசுவை நேசித்தது போல் என்னை நேசித்து நடத்துங்க. இயேசுவுக்கு பசியை தெரிஞ்சுதுங்க. இயேசு தாகமாக இருந்தார், இயேசு அவமானப்பட்டார், இயேசுவை காரி துப்புனாங்க. ஆனால் என்னையும் உங்களையும் யாருமே ஒன்றும் சொல்கிறதே இல்லையே. ஆனால் ஒன்றும் சொல்லாமல் இருக்கும்பொழுதே சில வார்த்தைகள் சொல்லிட்டா நமக்கு சுருக்கி போடுது, இருதயம் சுருங்கிடுது. சபைக்கு வரத அல்லல் தட்டுறோம், சபை கொடுத்துட அல்லல் தட்டுறோம், கூப்பிட்ற தூரத்தில் நமக்கு சபைக்கு வரலாம், மனசே வர மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் தேவனுக்கு நாங்கள் ஒரு நாள் எல்லோரும் கணக்கு ஒப்பிக்க வேண்டிய காலம் வரும். லூதராஜ் சொன்னார்ல, வீணான பேச்சுக்கு இடம் கூடாமல். அருமையான செய்தி. நான் வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்குறேன், ஆனால் வேணுங்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கலையே. சத்தமாக கூப்பிட்டா என் வீட்டில் காதல் விட எனக்கு வர மனசு இல்லையே. நான் சபை கூட்டத்தில் அல்லல் தட்டுறேன், தேவனுடைய வார்த்தையில் அல்லல் தட்டுறேன், எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அது ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாருங்க. ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் அங்கே ஒரு மனுஷன் சாக்கு போக்கு சொன்னார். பதினாறாம் அதிகாரம் பக்கம் 108. அங்கே பூமியிலே வாழ்ந்த அந்த 2 மனுஷன் சம்பவங்கள் நமக்கு தெரியும். 23, 22லேருந்து படிக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் தரித்திரன், லாசரு இப்போ மறிச்சிட்டாரு, ஐஸ்வர்யவானும் மறிச்சிட்டாரு. அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இப்படி ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 2 பேரும் அங்கே போயிட்டாங்க நித்தியத்துக்கு. அங்கே நியாயத்தீர்ப்பில் போய் நிற்கும்பொழுது ஒருத்தவன் நாங்கள் நரகத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் ஆண்டவருடைய மடியில் இருக்கிறாரு. அப்பொழுது அவன் தகப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே செய்ய முடியல. அப்பொழுது 27ஆம் வசனம், அப்போ கேட்குறாரு, நீயோ வேதனைப்படுகிறான்னு சொல்லிட்டு, அப்பொழுது தகப்பனே எனக்கு 5 பேர் பூமியிலே உண்டு, எனக்கு கீழே பிறந்த 5 சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க. 27ஆம் வசனம் 16, 27. அவர்களுக்கும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவருக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீ அவனை என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போக சொல்லுங்க, லாசரு உயிரோடு எழுப்பி தகப்பன் வீட்டுக்கு போக சொல்லுங்கிறாரு. நீ அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. ஏதோ இங்கே மோசே தீர்க்கதரிசிகள் நீங்கள் விசுவாசிக்காட்டும் தேவனுடைய வார்த்தை உண்டுங்க. என் வீட்டில் 2 பைபிள் இருக்குது, ஒரு பைபிள் இருக்குது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை என்னை மாற்ற வேண்டாமா? ஆண்டவரே, நான் இதை கிரமமாய் படித்து இதில் உள்ள வசனங்களை நான் அறிய வேணுமே. என் இருதயத்திலே பரிசுத்த ஆவி நீங்கள் தந்திருக்கீங்களா ஆண்டவரே? இந்த ஆவியானவர் என்னை விளங்க செய்ய மாட்டாங்களா? என் கண்களை திறக்க மாட்டீங்களா ஆண்டவரே? தாகமாய் வாஞ்சையாய் உள்ள எனக்கு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த ஆவியை தரமாட்டீங்களா? ஆண்டவரே, என் வேதத்தை விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய இருதயம் அப்படி திறக்க பண்ணுங்க. எலிசா கூட இருந்தபோது அந்த எலிசாவின் வேலைக்காரன் கேஎஸ்சி கேட்டது போல, ஆண்டவரே நம்ம சுற்றி பிரச்சனை அப்படி பெருசாக இருக்கே, ராணுவம் நம்மளை தடுத்துது அப்படின்னு சொன்னா, எலிசா பயப்படாத, நீ உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிற ஒரு பெரியவர். நம் இருதயத்தில் ஆழமான நம்பிக்கை இருக்கணுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழுற வாழ்க்கை இல்லைங்க, நம்பி வாழுற வாழ்க்கை. சொன்ன பிறகு நீ அனுப்புங்கிறாரு. அவர் அப்படியல்ல, அங்கே இருக்கிறாங்க, அவங்க வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நீ வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு புத்தியை சொல்லிடுறாரு. அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை அல்லல் தட்டாமல், ஆண்டவரே நான் இயேசுவை நோக்கி பார்த்து வாழ்ந்து ஓட உதவி செய்யுன்னு சொல்லி நாம் வாழ்வோம். ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
11ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்குது வசனங்கள். அது படிச்சுட்டு 11ஆம் அதிகாரம் 308ஆம் பக்கம். அங்கே விசுவாச பட்டியலில் பேசிக்கிட்டே வந்து ஆனபடினாலே 11:12 சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, அவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியலைங்க, தூரத்திலே பார்த்தாங்க, நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க. நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இவர்களெல்லாம் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷமான இயேசுவை எனக்கு அனுப்பினீங்களே. ஆண்டவரே, நீ விசேஷமாக எனக்கு வந்தீங்களே ஆண்டவரே. ஆகையால் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவும். ஆண்டவரே, ஏதோ பொறுமையோடனானது அப்படியே சும்மா ஏதோ ஓடனா போதும் இல்லைங்க, நம்பிக்கையோடே நான் ஓடணும். ஆண்டவரே, இந்த ஓட்டத்தில் நான் ஜெயிச்சிருவோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்க. பாவம் செய்யாமல் வாழ சொல்லி இந்த வாழ்க்கை யாருமே எனக்கு சொல்லித்தர தெரியாதே, சொல்லிக் கொடுத்தது கிடையாது. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க சொல்லி யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே ஆண்டவரே, நீங்கள் சொல்லிக் கொடுத்துறீங்களே. இந்த வாழ்க்கையில் நான் உங்களே நம்பி வாழ உதவி செய்யுங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் நம்பி எப்பொழுதும் வாழணும் ஆண்டவரே. இது சிலுவை என்ற அந்த கொலை கருவி அல்ல. சிலுவையை மாத்திரம் நான் பிடிச்சிட்டு வாழலாம். அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆண்டவரை நான் பார்க்கணுமே. எனக்காய் பாடுபட்ட அந்த ஆண்டவரை, எனக்காய் துக்கங்களையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரை நான் பார்க்கணுமே. யோபை போல அந்நிய கண்கள் அல்ல, நானே என் ஆண்டவரை சந்திக்கணுமே, பார்க்கணுமே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லையெங்கும் கேட்டது போல நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால நான் என்ன செய்யணும்னா, நம்ம அவர் சுத்தமுள்ளதாக இருக்கிறது போல என்னுடைய எல்லையெல்லாம் நான் சுத்தமாக இருக்கணுமே ஆண்டவரே. ஏதோ சட்டையை நான் பழிச்சுன்னு அயன் பண்ணி போகிறது இல்லைங்க. இது சுத்தம், இதெல்லாம் சொல்லுவோம். உலகம் காட்டுற சுத்தம் என் இருதயத்திலும் கண்களிலும் என்னுடைய எண்ணங்களிலும் நான் எவ்வளோ மேட்டியமாக இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சு இவர் என்ன போகிறாரு சபைக்கு, இவர் சொல்கிறதுனால நான் சபைக்கு போகிறதா? நீங்கள் வாங்காமல் வராமல் போங்க, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. ஆண்டவரே, சபையில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. சபையுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இடம். சபைக்கு நான் வந்து தேவனுடைய ஞானத்தை சபையில் போதிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு நான் என்னோடய வாழ்க்கையிலே போய் என்னோடய குடும்பத்தை நடத்தவும், பிள்ளைகளை நடத்தவும், சமுதாயத்தில் நான் நமக்கு வெளிச்சமாக வாழவும் சபை எனக்கு போதிக்குது ஆண்டவரே. இதை நான் நல்லது தட்டக்கூடாது ஆண்டவரே. ஆசையாய், வாஞ்சியாய், விருப்பமாய் இனி வரும் காலங்களில் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்போம். இப்படி வாழ்கிற நமக்கு 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 13 கடைசி வசனம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் கடைசியில் அப்படி சொல்லிட்டு வர்றாரு. 18 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாக நடக்க விரும்புகிறோம் நிச்சயித்திருக்கிறோம். எபிரேயர் புத்தகத்தை எழுதின ஆக்கியோன்னு சொல்லிட்டு வந்து, நான் அதிசீக்கிரமாக உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி விண்ணப்பம் நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அவர் அதிகமாக கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து வயதி பெற பண்ணின சமாதானத்தின் தேவன். இயேசு பிதாவை நம்பினது போல மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்கு முன்பாய் நாம் பிரியமானதை நமக்குள்ளே நடப்பித்து, அதை நான் அப்படி தான் படித்தேன். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை உங்களிலே நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே, ஆண்டவருடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்படி அப்படி முடிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்ய நீங்களும் நான் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். தொடர்ந்து நாம் பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரே, நான் வாஞ்சியாயுமே தேட வந்திருக்கிற ஆண்டவரே, நெருக்கம் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கொன்று போட்டாலும் உண்மையிலேயே நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.